டிக்சன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து ஐபிஓக்கு வந்தாங்க. நம்ம இந்த டிக்சன் டெக்னாலஜி பற்றி தான் அந்த ஓவரால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ரேட்டுக்கு பங்கு வந்தது, அந்த பங்கு வந்து இப்போ என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகுது, அந்த பங்கு வந்து ஐபிஓவில் எத்தனை பங்குகள் நமக்கு கிடச்சிது, ஸோ அதில் என்ன ஷேர் ஸ்பில் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சொன்ன டிக்சன் டெக்னாலஜி அப்படின்றவங்க வந்து இந்தியன் மல்டிநேஷனல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸில் இருக்காங்க. இஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நொய்டா, உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி இதில் வந்து ஆரம்பித்த கம்பெனி. 1993 காலகட்டத்தில் சுனில் வச்சானி அப்படின்றவங்க வந்து இந்த கம்பெனியோடைய எம்டியாக இருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த கம்பெனி வந்து உருவாக்குனவங்க. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் இருக்கவங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஓஇஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராகவும். ஓடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சராகவும். இவங்களுக்கு வந்து குளோபல் டொமஸ்டிக் பிராண்ட்ஸ் இருக்குது. இவங்களுடைய பிராண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிவி வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து இவங்க டிவி பண்ணி கொடுக்குறாங்க, எல்இடி டிவி. அதே மாதிரி வாஷிங் மிஷின் பண்ணுறாங்க, ரெஃப்ரிஜரேஷன் பண்ணுறாங்க, கன்சூமர் டியூரபிள்ஸ் இதெல்லாமே. அதே மாதிரி லைட்டிங் ப்ராடக்ட்ஸில் எல்இடி பல்பு, டியூப் லைட்ஸு, டவுன் லைட்டர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் மேனுஃபேக்சரோட மாறி இருக்காங்க. சாம்சங், எம்ஐ, விவோ, நோக்கியா, மோட்டோரோலாக்கெலாம் இவங்க வந்து மொபைல் ஃபோன்ஸ் பண்ணி தர ஆரம்பிச்சிருக்காங்க. அதேமாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் பண்ணுறாங்க, சிசிடிவி கேமரா, இந்த டிவிஆர்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுவும் வியரபிள்ஸ் டு ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, காதில் மாட்டி நம்ம கேட்குறோம் இல்லையா, அந்த ஹெட்ஃபோன்ஸ், இதுவும் வந்து இவங்க வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸாக இருக்குது. அதே மாதிரி 17 இடத்துல மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க அக்ராஸ் இந்தியாவில் வந்து பண்ணுறாங்க. மேஜர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது சாம்சங், எம்ஐ, பேனசோனிக், ஃபிலிப்ஸ், எல்ஜி, விவோ, மோட்டோரோலா, போட், ஹெச்எம்டி குளோபல் அண்ட் கூகுள், இவங்க கூடலாம் வந்து மேஜர் பார்ட்னர்ஷிப் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க பண்ணி தராங்க. இவங்க பார்த்தா 2017 வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஐபிஓக்கு வராங்க. 2017 ஐபிஓ வந்து இவங்க வராங்க. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஐபிஓ க்ளோஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி. ஸோ 3 நாள் இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இவங்க அந்த ஐபிஓ வந்து செப்டம்பர் மாதம் 2017 வராங்க. ஐபிஓவில் வந்து இவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணது வந்து 1766 வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு வந்து 8 ஷேர், அதாவது 14,166 ஒரு லாட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15,000க்குள்ளே ஒரு லாட் சைஸ் தெரியும் இல்லையா, அதனால் வந்து 8 வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆகுது. ஒரு லாட் அப்படின்றது 8 ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 1766 ரூபா அப்படிங்கிறது வந்து இது பண்ணுறாங்க. நம்ம அந்த காலத்தில் வந்து இவங்களை ஐபிஓ அப்ளை பண்ணி ஒரு 3 லாட் நமக்கு கிடச்சிது அப்படின்னா, 3 லாட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து 45,000 கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 43,000 வந்து அந்த இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட்டாக இருக்கும். அப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 43,000 பண்ணிங்க அப்படின்னா ஒரு 24 பங்குகள் வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டுக்கு வந்த தேதி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 18ஆம் தேதி வந்து லிஸ்ட் ஆகுது. அதாவது செப்டம்பர் 2018 2017 18ஆம் தேதி லிஸ்டிங் ஆகுது நம்ம என்எஸ்சி பிஎஸ்சியில். டிக்சன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு இது ஃபைனல் ப்ரைஸாக வந்து 1766 வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிற ப்ரைஸ்